ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ நம்ம சேனலை இன்றைக்கி நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கும் போதே தெரிஞ்சிருந்திருக்கோம். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து பிரியாணி தான் பண்ண போகிறோம். ஸோ என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த மந்த் வந்து 25ஆந்தேதி எங்கள் அக்கா பையனுக்கு வந்து பர்த்டே. அதாவது ஸோ April 25 எங்கள் அக்கா பையனுக்கு வந்து பர்த்டே. ஸோ இது அன்னைக்கு ஷூட் பண்ண ஒரு வீடியோ தான். ஸோ என்னால் வந்து போஸ்ட் பண்ண முடியல, எடிட் பண்ணி போஸ்ட் பண்ண முடியலை. ஸோ அதுக்கடுத்து நம்ம வந்து ரொம்ப வேலையாக இருந்ததுனால ஸோ போஸ்ட் பண்ணவே முடியலை. ஸோ இன்றைக்கி வந்து பிரியாணியும் கத்திரிக்காய் புளிக்கூட்டும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ப்ரிப்பரேஷன் போய்கிட்டு இருக்கு. ஸோ எப்பயுமே ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் வெங்காயம், பச்சை மிளகாய் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கிறலாம். அப்புறம் வந்து ரம்ப இலை கொஞ்சோண்டு இருந்துச்சு, அதுவும் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கிறலாம். நீங்கள் எல்லாருமே வந்து எப்பயுமே வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான பிரியாணி ஸ்டைல் இருக்கும் இல்லையா. நான் வந்து இஞ்சி வெள்ளைப்பூடோடு சேர்த்து அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த மாதிரியான ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே அதில் வறுத்து போட்டு நான் அரைச்சிருவேன் நான். அதுக்கடுத்து புதினா, கொத்தமல்லி, தயிர் போட்டு நல்லா வதக்கிக்கிறலாம். நல்லா அந்த தயிர் போட்டதுக்கப்புறம் நல்லா அந்த அந்த இதிலே கொஞ்சம் நல்லா சிம் பண்ணிவிட்டு, அடுப்பை வந்து சிம் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா அந்த எண்ணெயும் தக்காளியுடைய அந்த தோலும் நல்லா இதாகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறலாம். மசாலாக்கெலாம் நல்லா இது சேரணுங்கிறதுக்காக கொஞ்சம் நெய் ஊற்றி வதக்கிக்கிறலாம். நான் வந்து 1 கிலோ பாஸ்மதி அரிசிக்கு ஒரு 50 கிராம் பேக்கெட் உள்ள சக்தி மசாலா பொடி மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி ஸ்டைலில் செய்வாங்க. அதாவது சில பேர் வந்து வெறும் மிளகாத்தூளும் மல்லித்தூளும் மட்டும் போட்டு செய்வாங்க. ஸோ நான் வந்து ஹோல் ஸ்பைசஸில் இஞ்சி வெள்ளை பேஸ்ட்டோடையே போட்டு நான் அரைச்சிடுவேன் நான். அப்புறம் வெறும் பிரியாணி மசாலா மட்டும் ஒரு கிலோவுக்கு ஒரு பேக்கெட் அப்படிங்கிற அளவுக்கு நான் கணக்கு வச்சுக்கிடுவேன். ஸோ அதுக்கடுத்து நல்லா போட்டு வதக்கிட்டு கறியெல்லாம் நல்லா போட்டு வதக்கிட்டு பாஸ்மதி அரிசிக்கு நம்ம ஒரு உலக்கு அரிசிக்கு 1.5 உலக்கு தண்ணி. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த நம்ம ஊற்றுற லெமனு, தயிர் இது எல்லாத்துக்குமே சேர்த்து கணக்கு பண்ணிவிட்டு உங்களுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறதா இருந்தாலும் கம்மி பண்ணிக்கிறலாம். அப்புறம் வந்து நல்லா உப்பு போட்டுட்டு நல்லா மூடி விட்டுருங்க. அதுக்கடுத்து இந்த சைடு ஒரு கடாயை வச்சுட்டு கத்திரிக்காய் புளிக்கூட்டுக்கு தான் நம்ம வந்து முதல்ல வந்து கத்திரிக்காயை வந்து எண்ணெயில் லைட்டாக வதக்கி எடுத்துக்கிறலாம். ஸோ இதுக்கு வந்து அந்த உஜ்லா கத்திரிக்காய்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் வந்து போடுவாங்க. ஸோ நம்ம வீட்டில் வந்து நிறைய கத்திரிக்காய் இருந்துச்சு. ஸோ நான் நார்மல் கத்திரிக்காயை எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு உஜ்லா கத்திரிக்காய் வந்து அவைலபிளாக இருந்தால் கூட நீங்கள் இது பண்ணிக்கிறலாம். வதக்குனதுக்கப்புறம் அதே எண்ணெயிலேயே மிளகு, சீரகம், சோம்பு, கடுகுளுந்து, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கிறலாம். அப்புறம் வந்து இந்த சைடு நல்லா வந்து கொதிச்சிருச்சு. பிரியாணிக்கு வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரிசியும் அதில் போட்டாச்சு. ரொம்ப நேரம் ஊற வச்சிட வேண்டாம், அப்புறம் ரொம்ப அரிசி வந்து முழுசாக உடஞ்சிரும், அப்புறம் நம்மளுக்கு முழுசாக வந்து கிடைக்காது. ஸோ நல்லா அரிசி நல்லா போட்டுட்டு லெமன் புழிஞ்சு விட்டுக்கிறலாம். அது கொஞ்சம் நல்லா சேர்ந்து வரட்டும், அரிசியும் தண்ணியும் சேர்ந்து வரட்டும். அதுக்கடுத்து இந்த சைடு வந்து கொத்தமல்லி, புதினா, கொஞ்சம் தக்காளி போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமா ஒரு கடாயில் வெறும் கடாயில் வந்து கொஞ்சம் கருப்பு எள்ளு, கொஞ்சம் வந்து வெந்தயம், கொஞ்சம் வந்து நிலக்கடலை போட்டு நல்லா வறுத்து அதை வந்து ஒரு பேஸ்ட்டாக வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது எதுக்காகனா அந்த கத்திரிக்காய் புளிக்கூட்டுக்காக. கொஞ்சோன்னு ஒரு புளி மட்டும் ஒரு 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 கொட்டை அளவுக்கு வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஊற வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து வேறு எந்த ஒரு ஸ்பைசஸுமே தேவையில்லை. வெறும் மல்லித்தூள், அப்புறம் வந்து தனி மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு அந்த நம்ம வதக்கி வச்சுருந்த கத்திரிக்காயும் அந்த பேஸ்ட்டையும் நல்லா அரைச்சி ஊற்றிட்டு கொஞ்சோன்னு புளியை மட்டும் கரைச்சி ஊற்றிட்டு நல்லா இது பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து எப்படி வந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நல்லா கத்திரிக்காய் வெந்துருந்துச்சு. அப்புறம் வந்து இந்த சைடு வந்து பிரியாணியுமே சூப்பராக வந்து வெந்துருந்துச்சு. பாருங்கள், நல்லாவே வந்து சூப்பராக வந்துருச்சு. கொஞ்சம் கூட அரிசி குலையவும் இல்லை, உடையவும் இல்லை, சூப்பராக வந்துருச்சு. ஸோ நீங்கள் கத்திரிக்காய் புளிக்கூட்டுக்கு நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, ஒரு வேளை உஜ்லா கத்திரிக்காய் இருந்தால் சீக்கிரமாக நல்லா வெந்துடும். இது நம்ம நாட்டு கத்திரிக்காய் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் முழுசாக இருந்துச்சு. பட் டேஸ்ட் வைஸ் வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. ரொம்ப உங்களுக்கு கொஞ்சம் குலைவாக வேணும் அப்படின்னு சொன்னால் ஒரு 2 விசில் வந்து குக்கரில் வச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து லஞ்சு சாப்பிட்டாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.